இந்த சம் பாருங்கள். இஃப் 258x237 இஸ் மல்டிபிள் ஆஃப் 11 வேர் எக்ஸ் இஸ் ஏ டிஜிட், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 11ஓட மல்டிபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்லாம் எடுத்து அதோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று 0வோ வரணும், இல்லைனா 11 மல்டிபிளாக வரணும். ஸோ அந்த ரூலை இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள் 2 8 2 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 2 + 8 + 2 + 7 ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அப்போ மைனஸ் ஆஃப் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் என்ன 5x7 5x3 கரெக்டாக. அப்போது 5 + x + 3 ஓகேவா. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 + 10 7 19 வருது. இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 8 + xன்னு வருது. இப்போது எக்ஸுக்கு என்ன கொடுத்தா இந்த நம்மளுக்கு மல்டிபிள் ஆஃப் 11 வரணும்னு பார்க்கணும். ஓகேங்களா. இங்கே 1 கொடுத்திங்கன்னா 9 ஆயிரும். 19ல் 9 போச்சுன்னா 10ன்னு வந்துடும், அது கிடையாது. அடுத்து 7 கொடுத்திங்கன்னா 7 வந்து பார்த்திங்கன்னா 15 வரும், அதுவும் கிடையாது. 9 கொடுத்தாலும் வராது, ஏன்னா 17 வரும். 0 கொடுத்தா மட்டும்தான் 8ன்னு வரும். அப்போ 19 - 8 11 வருதா. மல்டிபிள் ஆஃப் 11 வரதுனால கண்டிப்பாக எக்ஸு 0வாக தான் இருக்க முடியும். ஓகேவா. இந்த சம்முக்கு ஆன்சர் 0. ஓகே, தேங்க்யூ.